வணக்கம் நண்பர்களே, டோன்ஸா வாட்டர் பம்ப் ஃபிட் பண்ணது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நல்லா பிரித்து மேஞ்சாச்சு. ஸோ இதை எப்படி மாட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அவங்க தான் மெயினான ஆள். இல்லை மாற்றி போடுறிய இங்கிட்டாமல் வரும், இது மேலே வரணும். அவ்வளோதான், இது கரெக்டு தான். சூப்பராக போட்டிருக்கீங்க, அவ்வளோதாங்க. அப்படி போட்டுக்கோங்க, சூப்பருங்க. நச்சுன்னு போட்டிருக்கீங்க, அவ்வளோதான். இதை இதில் மாட்டிக்கோங்க. மாட்டிக்கிட்டீங்களா? ரைட், ஓகே, சூப்பருங்க. சூப்பராக மாட்டியிருக்கீங்க, அவ்வளோதாங்க. அதுதான் மெயின். அந்த பாருங்க, இது பம்ப் பண்ண நல்லா தண்ணி வாட்டர் நல்லா ஃபோர்ஸாக வரும். அவ்வளோதாங்க. உள்ளே ஒரு ஸ்ப்ரிங் தான் கொடுத்துருக்காங்க. பூட்டிக்கோங்க. பூட்டிக்கிட்டு அவ்வளோதான். அந்த பம்ப் பண்ணிங்களா? ரைட், அவ்வளோதான். அந்த குழாயை எடுத்து மாட்டிட வேண்டியதான். அப்படி தான், சூப்பர். அவ்வளோதான். அதுக்கடுத்து அந்த 3 குச்சி மாதிரி இருக்குல்ல, அதை ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணுங்கள். இப்படி வச்சு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி வராது. தண்ணி வரணும்னா இதை நீங்கள் திறந்து விட்டு அடிச்சிட வேண்டியதான். அந்த குச்சை மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. சூப்பர். நச்சுன்னு பண்ணுறீங்க, அவ்வளோதான். தூக்கி வச்சுக்கோங்க. சூப்பருங்க, அவ்வளோதான். உள்ளே சொல்லிட்டீங்களா? அவ்வளோதாங்க. இதை அப்படியே வாட்டர் கேன் இருக்குல்ல, அதில் தூக்கி உள்ளே தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. தூக்கி போட்டுருங்க. வாட்டர் கேனில் தூக்கி போடுங்க. சூப்பர், அவ்வளோதாங்க. அவ்வளோதான், சூப்பர். போட்டு அடிங்க, தண்ணி சூப்பராக வருங்க பாருங்க. அவ்வளோதான். அமுக்குங்க, மேலேருந்து அமுக்குங்க, நல்லா தண்ணி வந்துடும். அமுக்குங்க, அவ்வளோதாங்க. சூப்பராக அமுக்குறீங்களா? தண்ணி பாருங்கள் இப்படி வருது, சூப்பராக வருதா? அவ்வளோதாங்க. ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய், see you.